ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆட்டு நுரையீரல் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆட்டு நுரையீரல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம், சின்ன வெங்காயம், வடகம் கொஞ்சம். இது தவிர நமக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தாங்க தேவை. வேறு எந்த ஒரு மசாலாவுமே நமக்கு தேவை கிடையாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அந்த குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம், சின்ன வெங்காய வடகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பு நீங்கள் செய்யலாம். எந்த ஒரு மசாலா பொருட்களுமே தேவையில்லை. ஒரு குழிக்கரண்டி இதோட எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெயை சேர்த்துக்கலாம். கறியெல்லாம் வேக வைக்கும் பொழுது நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் இது சேர்க்குறது. தேவையான அளவு உப்பையும் அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. திரும்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாங்க. எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4 விசில் வரட்டும். 4 விசிலுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். முதல்ல நம்ம குக்கரில் சேர்க்கும் பொழுது எவ்வளோ நிறையா இருந்தது. இப்போ பாருங்க, எல்லாம் வத்திருச்சு. கொஞ்சமாக தான் இருக்கு. இது கூட அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். குழம்போட திக்னஸ்க்காக நாம் இதை சேர்க்குறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கரண்டியால் கலந்து விட்டுடலாம், கட்டி இல்லாமல். திரும்பவும் இதை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ப்ரொசீஜர். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இந்த மாதிரி செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நான் இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட போகிறேன். நீங்கள் இட்லி, தோசையோடு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூட் ஆகும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.